அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. பிழைகள் நம்ம படிக்கிறோம். இந்த பிழைகளை எவ்வாறு கையாளணும் இப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன செய்ய போகிறோம். ப்ராப்ளத்தை கவனமாக வாசிங்க. கவனமாக வாசித்து கவனமாக புரிஞ்சுக்கிட்டாவே பாதி ப்ராப்ளம் செஞ்சு முடித்த மாதிரி. இப்போ வாசிக்கலாம். In a series of successive measurements in an experiment, ஒரு பரிசோதனை செய்கிறோம், நிறையா ரீடிங் எடுக்கிறோம். The readings of the period of oscillation of a simple pendulum were found to be, ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு, அதனுடைய டைம் பீரியட் மெஷர் பண்ணுறோம். Found to be 2.63 செகண்ட், 2.56, 2.42, 2.71 and 2.80 செகண்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு ரீடிங் கிடைக்குது. அப்படின்னா அதனுடைய மீன் வேல்யூ எவ்வளவு, அப்சல்யூட் எரர் எவ்வளவு, மீன் அப்சல்யூட் எரர் எவ்வளவு, ரிலேட்டிவ் எரர் எவ்வளவு, பெர்சன்டேஜ் எரர் எவ்வளவு. சரிப்பா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு, ஆன்சர் என்ன, இதை இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, அதில் கொடுத்த வேல்யூ ஒன்றுன்னா போட்டிருக்கேன். 2.63, 2.56, 2.42, 2.71, 2.8 எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2.62 இதுதான் பிள்ளைங்களா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவில் மீன் வேல்யூ, கிடைச்ச வேல்யூவில் ட்ரூ வேல்யூ, 5 சாம்பிளுடைய மீன் வேல்யூ. ரைட், அதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் அடிஷன் ஆப்ரேஷன் இருந்திருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேஸில் இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேஸில் நான் வச்சுருக்கேன். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன பார்க்குறேன், அப்சல்யூட் எரர் பார்க்குறேன். அப்சல்யூட் எரர்னா என்ன, ட்ரூ வேல்யூலேருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூவும் எவ்வளவு வேரி ஆயிருக்கு. கேமரா கூட கொஞ்சம் க்ளோஸாக வரட்டும், ரொம்ப இல்லை, கொஞ்சம். ஸோ 2.62 மைனஸ் 2.63 மைனஸ் 0.01, 2.62 மைனஸ் 2.56 0.06, 2.62 மைனஸ் 2.42 0.20. இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது, இது மட்டும் மைனஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2.62 மைனஸ் 2.71 மைனஸ் 0.09, 2.62 மைனஸ் 2.8 மைனஸ் 0.18 செகண்ட். இதெல்லாமே அப்சல்யூட் எரர்ஸ். பாருங்க. ரைட், இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அப்சல்யூட் எரருடைய மீன் வேல்யூ, மீன் அப்சல்யூட் எரர். இந்த வேல்யூ தான் பிள்ளைங்களா பல நேரங்களில் நம்ம பயன்படுத்துவோம். கூட்டுதல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்கள், கூட்டல் கழித்தல்களை இதை தான் பயன்படுத்துவோம். ரைட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, யூ டேக் எல்லாத்துடைய மாடுலஸையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துடைய மாடுலஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாடுலஸை ஃபுல்லாக கூட்டுங்க, சாம்பிளால் வகுத்துருங்க. ரைட், மாடுலஸ் தான், டைரக்ஷன்ஸ் இல்லை, தட் இஸ் அதனுடைய பொலாரிட்டி இல்லை, ஒன்லி மாடுலஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 0.11 செகண்ட் கிடைக்கிது. அப்போ என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இதுதான் பிழை, இதுதான் ஆவரேஜாக இருக்கக்கூடிய பிழை. இது எதுக்கு இந்த பிழை வந்துச்சு, 0.11 இதை மெஷர் பண்ணும்போது பாயிண்ட். ஸோ 2.62க்கு 0.11, ஸோ 2.62க்கு 0.11னா திஸ் இஸ் தி ரிலேட்டிவ் எரர். This is the relative error in relation to 2.62, 0.11, 0.04 என்று அழைக்கப்படுகிறது ரிலேட்டிவ் எரர். 100க்கு மாற்றினீங்கன்னா you multiply by 100, 4%. இதுதான் பிள்ளைங்களா. அப்போ ஆன்சர் என்ன பிள்ளைங்களா, what is the answer? ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, இதை நம்ம மெஷர் பண்ணோம். எவ்வளவு பீரியடை பொறுத்த வரைக்கும் I will call this as T is equal to 2.62 second plus or minus 4% second is the answer. அப்போ நீங்கள் இந்த ரீடிங் எடுத்து இந்த ஃபார்மில் கன்க்ளூஷன் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும் பிள்ளைங்களா. தான் இதுக்கான அர்த்தம். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியாமல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க பிள்ளைங்க, டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற மாணவர்களுக்கும் நம்ம கலாபாரதி சேனலை பற்றின விழிப்புணர்வை உருவாக்குங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகள்.